ஆம், இது வந்து இந்த புத்தகத்தை ஆக்சுவலா ரொம்ப என்ன சொல்றதுன்னா, இது ஒரு பறவையின் பயணம்ங்கிற மாதிரி நிஜமாவே அவ்வளோ லைட்டா இருந்தது. லைக் ஆஸ் இஃப் நம்மளே வந்துட்டு ஒரு சிறகெல்லாம் அடிச்சுட்டு பயணிக்கிற மாதிரி அவ்வளோ லைட் ரீடிங். ரொம்ப அழகான ஒரு சில படம்லாம் பார்ப்போம் இல்லையா? படம் பார்க்கும்போது ஃபீல் குட் மூவி அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அந்த மாதிரி ஒரு ரொம்ப அழகான ஒரு புத்தகம். இது வந்து சென்னை டு நெதர்லாந்து ஒரு பயண கட்டுரைங்கிற மாதிரி இருக்கலாம். நிறைய பேர் அந்த பயணத்தை பத்தி பேசலாம். பட் நான் வந்து புக்கு ஃபுல்லா இழையோடிட்டு இருந்த அந்த ஆத்மார்த்தமான மனிதநேயம் அதுதான் என்னை ரொம்ப கவர்ந்தது. அதாவது நம்ம வந்து எப்பவுமே நம்மளுக்கு தெரிஞ்சவங்க, சொந்தக்காரங்க, அவங்க கிட்ட இவங்க கிட்ட தான் பேசுவோம். கொஞ்சம் தாண்டி ஸ்ட்ரேஞ்சர்ஸ்ட்ட பேசுறதுக்கு யோசிப்போம். அவங்க கிட்ட கொஞ்சம் நம்பிக்கை கம்மியா இருக்கும். நிறைய பேரை நான் பார்த்துருக்கேன். ரொம்ப கொஞ்சம் ஜாக்கிரதையாவே தான் பழகுவாங்க. அடுத்தவங்ககிட்ட பழகும்போது முன்ன பின்ன தெரியாதவங்ககிட்ட என்ன பேச்சு. பட் நித்யாவோட லைஃப்ல வந்து நான் பார்க்கறது என்னன்னா, ஷி ஹஸ் பீன் சோ சிம்பிள். ரொம்ப சிம்பிளா ஷி ஹஸ் பீன் ஏபிள் டு மூவ் வித் பீப்புள், டாக் டு பீப்புள், பிகம் ஃப்ரெண்ட்லி வித் தெம். அங்க ஆரம்பத்துல வந்து இந்த நெதர்லாண்ட்ஸ் அவங்க கிளம்புறதுக்கு முன்னாடியான அந்த முதல் கதையை வந்து ஃபர்ஸ்ட் இதே வந்துட்டு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஏன்னா அவங்க ஏதோ ஒரு ஹாஸ்டல்ல போய் தங்குறாங்க. அது வந்து ஒரு ஸ்கூலோட இதுவா இருக்கு. அங்க குழந்தைங்களை பாக்குறாங்க. அங்க உட்காந்து குழந்தைங்களுக்கு கதை சொல்றாங்க. குழந்தைங்களுக்கு வந்துட்டு இங்கிலீஷ் சொல்லி கொடுக்குறாங்க. அண்ட் ஷீ பிகம்ஸ் ஒன் வித் தெம். அண்ட் அந்த குழந்தைங்கலாம் வந்துட்டு இவங்க கிளம்பும்போது அவ்வளோ ஃபீல் பண்றாங்க. அது சொன்னா எங்க வந்துட்டு அவங்க ஃபீல் ஆகுமோ அப்படின்னு சொல்லிட்டு அவங்ககிட்ட சொல்லாமே அவங்களுக்குலாம் வந்துட்டு சாக்லேட்லாம் வாங்கி கொடுத்துட்டு அடுத்த நாள் காண போயிடுறாங்க. ஸோ அந்த அளவுக்கு அவங்களால எப்படி கனெக்ட் ஆக முடியுது எல்லாரோடையும். ஸோ இதுதான் வந்துட்டு எனக்கு வந்து இந்த புக்ல வந்து நான் ரொம்ப பகிர்ந்து இது வந்தது. ஓகே, நெதர்லாந்து போனாங்க, எல்லாம் நம்மளும் போற மாதிரி இருந்தது. அவ்வளோ அழகா அதை பத்திலாம் பேசியிருக்காங்க. பட் அதெல்லாம் தாண்டி அவங்களோட அந்த ஓப்பன் மைண்டட்னஸ், அந்த இந்த நெதர்லாண்டுக்கு என்ன காரணம், அவங்க நெதர்லாந்து போனதுக்கான காரணம் என்ன அப்படிங்கறத ரொம்ப அழகான ஒரு விஷயம். அவங்களுக்கு அது போகணும் ஏன் தோணுச்சுங்கிறது பேஸ் என்ன அப்படின்னு பார்த்தா அவங்களுக்கு மனுஷங்க மேல இருக்கிற நேயம். எங்கேயோ ஒருத்தங்க வராங்க. அவங்க பேர் ஏனாவா? நிறைய பேர் இருக்கு. அதனால எனக்கு வயசாச்சு. நேற்று பார்த்த படத்தோட பேர் எனக்கு ஞாபகம் இருக்க மாட்டேங்குது. ஸோ நிறைய பேர் இருக்கு புக்ல. ஸோ நாட் ஏபிள் டு ரிமெம்பர் ஆல் த நேம்ஸ். ஒரு ரியானான்னு ஒருத்தவங்க வராங்க. அவங்க மீட் பண்றாங்க. அவங்க வீட்டுக்கு கூட்டு போறாங்க. அவங்க சுத்தி காட்டுறாங்க. நம்மளாம் செய்வோமா? எவ்வளவு பேர் அதை செஞ்சிருவோம். முன்ன பின்ன தெரியாதவங்க ஒருத்தவங்க மீட் பண்றோம். திடீர்னு அவங்களோட பழகுறோம். அவங்கள வந்து நான் ஊரை சுத்தி காட்டுறேன்னு சொல்லிட்டு அவங்களோட வெளில போவோம். திரும்ப அவங்க வீட்டுக்கு கூட்டு வருவோம். சாப்பாடு போடுவோம். பேரண்ட்ஸ் அகெயின் அதெல்லாம் அக்செப்ட் பண்ற ஒரு பேரண்ட்ஸ் யார் வேணா கூட்டு வாமா, நானும் அழகா சமைச்சு போடுறேன், செய்யறேன், பாத்துக்கிறேன், பேசுறேன் அப்படிங்கிற பேரண்ட்ஸ் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். ஸோ அவ்வளோ ஈஸியா வந்து எல்லா பேரண்ட்ஸ் யாரும் நம்ம வீட்டுக்கு கூட்டு வரோம் அப்படின்னா இன்னைக்கு கூட நான் பாக்குறேன் வந்துட்டு இட் இஸ் நாட் பாசிபிள் இன் எவ்ரி ஹோம். பொண்ணு ஒருத்தவங்களை கூட்டு வர அப்படின்னா இப்ப அவங்களுக்கு தெரியுமாமா, முன்ன பின்ன தெரியுமாமா, நீ பாட்டுக்கு இப்படியா அவங்களோட போய் இந்த மாதிரி கேட்கிற குடும்பங்கள் இன்னைக்கும் இருக்கு. அப்படி இருக்கும்போது அவங்க எங்க போனாலும் அவங்க அந்த அந்த உறவு வந்துட்டு எப்படி அவ்வளவு ஈஸியா கனெக்ட் ஆறாங்க. அது அது எவ்வளவு மனசு வந்து எவ்வளவு நிஜமா ஒரு பறவையோட மனசு மாதிரி இருக்கணும். அந்த மாதிரி ஒரு அவங்க வாழ்க்கை மாதிரி ஒரு பயணம் பண்றதுக்கு எனக்கு சில இடத்தெல்லாம் பொறாமையா கூட இருந்தது. இவ்வளவு லைட்டா வாழ்ற மாதிரியே இருக்கு. அஃப்கோர்ஸ் ஷீ இஸ் டேக்கிங் லாட் ஆஃப் எஃபர்ட்ஸ் தட் நீட்ஸ் லாட் ஆஃப் ஸ்ட்ரென்த். எல்லாமே இருக்கு. ஆனாலும் அதை வந்துட்டு அவ்வளவு அழகா எடுத்துட்டு போயிருக்காங்க. ரொம்ப அழகா இருக்கு. ஒரு நாலு ஒரு ஃப்ரெண்டு கிடைக்கிறாங்க. அவங்க கிட்ட இருந்து இன்னொரு ஃப்ரெண்டு, அவங்க கிட்ட இருந்து இன்னொரு ஃப்ரெண்டுன்னு ஒரு பெரிய கேங்கே வருது. அந்த கேங்க பார்க்கணும்னு சொல்லிட்டு யாருக்கோ உடம்பு சரியில்லாம படுத்துட்டு இருக்காங்க. அவங்க திரும்பி இங்க வர முடியாதுன்னு சொல்றாங்க. மிக்கா அண்ட் ஹஸ்பண்ட் இல்ல மிக்கா அண்ட் அவங்கள பார்க்கணுங்கிறதுக்காக போறாங்க. அப்ப வந்துட்டு விசா விசா எடுக்கும்போது நெதர்லாண்ட்ஸ்க்கு போறதுக்கு பேங்க் அக்கௌண்ட்ல பணம் காட்டணும். அஃப்கோர்ஸ் ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலியில இருக்கிறவங்க வந்து பேங்க்ல அங்க போனா இவ்வளவு செலவாகும்னா அந்த அமௌண்ட் வந்து பேலன்ஸ் காட்டிட்டு போறது அவ்வளவு ஈஸி இல்லைன்னு எனக்கு தெரியும். ஏன்னா நான் இப்ப சிட்னிக்கு போயிட்டு வந்தேன் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி. ஐ நோ ஹவு மச் இட் ரெக்வயர்ட் ஃபார் மீ டு மேக் அரேஞ்ச்மெண்ட்ஸ். அங்க போயிட்டு நம்மளால செலவு பண்ண முடியும்னு தெரிஞ்சா கூட நம்மளால நான் அக்கௌண்ட்ல அவ்வளவு பணம் வச்சிருப்போமா காட்டுறதுக்கு கிடையாது. ஸோ வி மேக் அரேஞ்ச்மெண்ட்ஸ். ஸோ அங்க போயிட்டு என் பொண்ணோட கம்பல்ஷனுக்காக போனேன். ஏன்னா 2 மாசத்துல வந்துருவா, வேற வழி இல்லை, நீ வந்தாதான் ஆச்சுன்னு சொன்னதுனால போனேன். ஸோ ஐ குட் கனெக்ட் வித் ஹர். ஏன்னா அங்க போயிட்டு ஒரு பட்ஜெட் போட்டு போறோம். பட் அங்க போனா நிறைய செலவாகும் போது கொஞ்சம் பார்த்து பார்த்து பண்ண வேண்டியது. முடிஞ்ச வரைக்கும் வெளியில சாப்பிட வேண்டாமா, வீட்லயே சமைச்சுக்கலாமா. ஸோ இப்படிலாம் பண்ணும்போது இவங்க வந்துட்டு மேடம் சொன்ன மாதிரி லைக் எங்க போனாலும் அவங்களும் மிடில் கிளாஸ். ஸோ மிடில் கிளாஸ் இந்த சென்ஸ் அவங்கவுங்க ஃப்ரெண்ட்ஸோட ரூம்ல இருக்காங்க. அதை இன்னொருத்தவங்க அவங்களோட கல்ச்சருக்கு இன்னொருத்தவங்க அந்த மாதிரி அகாமடேட் பண்றதே பெரிய பெரிய விஷயம். அப்படி எப்படி பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தா அது நித்யாவோட இதுவா தான் இருந்திருக்கும். ஏன்னா ஐ டோன்ட் திங்க் எனிபடி வில் அகாமடேட் அதர்ஸ். அந்த அவங்களோட கல்ச்சர்ல எல்லாம் அவ்வளவு ஈஸியா நம்ம மாதிரி சொந்தக்காரங்களாம் வராங்க, ஃப்ரெண்ட்ஸ் வராங்க, வீட்டுல தங்குறாங்க, அதெல்லாமும் பண்ண மாட்டாங்க. அட்லீஸ்ட் தெரிஞ்சவங்களும் நம்ம அது மாதிரி பண்ணுவோம். பட் அவங்களாம் வந்து
ரொம்ப ஸ்பேஸ், அவங்கவங்களோட பிரைவேட் ஸ்பேஸுங்கிறது நிறைய இருக்கு. சட்டுன்னு யார் வீட்லயும் அவங்க வீட்டுல போய் விருந்தாளியெல்லாம் உட்காந்துட முடியாது. பட் டிஸ்பைட் தட், நித்யா வந்து அவங்க ஒவ்வொருத்தர் வீட்லயும் அவங்கவுங்க வீட்டுல தங்க வச்சு கூப்பிட்டு சந்தோஷப்பட்டு அவங்களுக்காக டைம் எடுத்து அவங்களோட போனது அப்படின்னா, வேர் ஆல் தட் ஹஸ் கம் ஃப்ரம் அப்படின்னா ஃப்ரம் நித்யா ஹர்செல்ஃப். த வே அவங்க எப்படி அவங்களோட இருந்திருக்காங்க, அவங்க என்ன கொடுத்துருக்காங்க, எவ்வளோ அழகா அவங்க எல்லாம் வந்துட்டு கேரி பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது தான். இவங்க அங்க போனதுனால அவங்களுக்கு வந்துட்டு அவ்வளோ வரவேற்பும், அவ்வளோ டைம், பணம் கூட விட்டுருங்க, ஒருத்தங்களுக்காக ஒருத்தங்க வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணணும் ஒரு பிஸி லைஃப்ல அப்படின்னா அது கண்டிப்பா நம்மளுக்கு ரொம்ப முக்கியமானவங்களுக்காக தான் பண்ணுவோம் இல்லையா? விரும்பி விரும்பி நம்ம அவங்க வராங்கங்கிறத சந்தோஷப்படுறவங்களுக்காக மட்டும்தான் பண்ணுவோம். பணத்தை கூட நீ செலவு பண்ணிட்டு நாளைக்கு சம்பாதிச்சது. பட் டைம் ஸ்பெண்ட் பண்ணி நித்யா வரான்னு அவ்வளோ சந்தோஷமா அவளோட அவங்க பர்த்டேக்கு வந்துட்டு ஏற்பாடு பண்ணி, தட் வாஸ் அமேசிங். அப்புறம் அந்த நெல்லி ரைட், அவங்களோட வீடியோ பண்ணது, இட் கேம் மீ லைக் மனுஷங்க இப்படியும் வாழலாம், எவ்வளோ அழகான வாழ்க்கை அப்படிங்கிறது வந்து இந்த ஒரு ஒரு பெரிய டிட்டர்மினேஷன் நான் பார்க்க மாட்டேன். அவங்க சொல்ற மாதிரி அது ஒரு கனவு, அதை நிறைவேற்றிக்கணும், அது பண்ணியே ஆகணும். எதுக்காக அப்படின்னா, நான் நெதர்லாண்ட்ஸ் போறேங்கிறதுக்காக இல்லை, எனக்கு ஊரை சுத்தணுங்கிறதுக்காக இல்லை, நானும் நெதர்லாண்ட்ஸ் அங்க இருக்கிற மக்கள் எல்லாம் நான் அங்க போய் பார்க்கணும், மறுபடியும் என்னால பார்க்க முடியுமோ முடியாது, அந்த ஒரு எண்ணம். தட் இஸ் வாட் இஸ் லைஃப் இஸ் ஆல் அபவுட். இல்ல நம்ம சுத்தி இருக்கிற மனுஷங்களெல்லாம் எடுத்துட்டோம்னா நம்ம வாழ்க்கையில என்ன இருக்கு? ஒண்ணுமே கிடையாது. ஸோ அவ்வளோ மனுஷங்களை வந்துட்டு எனக்கு நிஜமா sometimes I become emotional with that. The connection between human beings, that is not valued at all by so many people. I really see that value in your book, throughout the book. I really loved it. Thank you so much for this opportunity.